முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் முனைக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இன்றைக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம்டெக்கில் சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்ஸோட டீட்டெயில் பற்றி இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது இந்த கோர்ஸ்னால் என்னது, இந்த கோர்ஸோட சிலபஸில் உங்களுக்கு என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவர்மெண்ட்டில் ஏதாவது நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் படிக்கணுமா என்ன மாதிரியான எலிஜிபிள் வேணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தோம்னா எம்இ எம்டெக்கில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரீம் எடுத்து படிக்கணும், முக்கியமாக பார்த்தா நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க ஹை சேலரி வாங்குற மாதிரியான ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த கோர்ஸோட டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பார்த்தா ஒரு டேட்டாவை பார்த்தா நம்ம ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டாவை பார்த்தா ஒரு அன்ஆத்தரைஸ்டாக யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டாவை யார் எடுத்தது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தா சப்போஸ் அந்த டேட்டாவை எடுக்காதுக்கு முன்னாடி அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம், இதை பற்றி நாலேஜ் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி த்ரெட்லாம் இதாகும்போது அந்த இடத்துல என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான டூல் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் மேனேஜ் பண்ணுற ஸ்கில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறப்ப. அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி பற்றி, அடுத்து பார்த்தா டேட்டா ஸ்ட்ரக்சர் ரெலவெண்ட்டான டாப்பிக்கு வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கிரிப்டோகிராஃபி பற்றி வரும் நாலேஜ். கிரிப்டோகிராஃபினா என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது பார்த்தா ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையில கம்யூனிகேஷன் ஆகும்போது யாராவது பார்த்தா அந்த டேட்டாவை இடையில எடுத்துடாம சேஃப்டியாக கீ போட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் பார்த்தா கிரிப்டோகிராஃபி அப்படிம்பாங்க. அது ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் சிலபஸில் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா சப்போஸ் டேட்டாவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி டிடெக்ட் பண்ணலாம், அதை பற்றி நாலேஜும் கெயின் ஆகும். சப்போஸ் டேட்டாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது டேட்டான்ல எதா வேணாலும் இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், இல்லை இப்போ ஒரு பிளானாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான கீ செக்யூரிட்டிலாம் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டேட்டாவை திருடாமல் எப்படி நம்ம சேஃப்டியாக வச்சுருக்கலாம், அதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் யாராவது அன்ஆத்தரைஸ்டாக அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எடுத்தது யார் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான டேட்டா எடுத்திருக்காங்க, எதுக்காக எடுத்திருக்காங்க, அதை பற்றி டிடெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இதுவே பிஇ பிடெக்கில் சைபர் செக்யூரிட்டி இருக்குது உங்களுக்கு, பிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி இருக்குது, எம்எஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பேசிக் லெவலில் கவர் பண்ணியிருப்பாங்க. பட் எம்இ எம்டெக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டூல்ஸ் டெக்னிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி பற்றி ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா என்ன மாதிரியான எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் யூஜியில் பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டி காலேஜில் இந்த கோர்ஸ்க்கு அட்மிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஒரு சில காலேஜில் பார்த்தா நீங்கள் பிஇ பிடெக் சைபர் செக்யூரிட்டி படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி காலேஜ் பேஸ் பண்ணி ரூல்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஒரு சில காலேஜில் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக யூஜி படித்தா பரவாயில்லன்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்இ எம்டெக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில காலேஜில் கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி ரெலவெண்ட்டான பிஇ பிடெக் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா சப்போஸ் நீங்கள் எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி முடிச்சிருந்தா கூட இந்த கோர்ஸ் ஹையர் ஸ்டடிஸ் ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எம்இ எம்டெக்கில் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்எஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி இல்லை சைபர் செக்யூரிட்டிக்கு ரெலவெண்ட்டாக சிமிலராக நிறைய கோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடி ஆப்ஷனில் எம்இ எம்டெக் நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நேஷனல் லெவலில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோரை நிறைய காலேஜ் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுவே தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரு சில காலேஜில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டான்செட் எக்ஸாமோட ஸ்கோர் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான காலேஜில் நிறைய இடத்துல உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. தமிழ்நாட்டிலே பார்த்தா 3 இல்லை 4 இடத்துல உங்களுக்கு தான் இருக்கும் இந்த மாதிரியான எம்இ எம்டெக் கோர்ஸ்லாம். மேபி ஃபியூச்சரில் நிறைய காலேஜில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இதுவே பார்த்தா பிஇ பிடெக் சைபர் செக்யூரிட்டி ரெலவெண்ட்டா, இல்லை எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி ரெலவெண்ட்டா, இல்லை பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி ரெலவெண்ட்டா, இல்லை இதுக்கு சிமிலரான கோர்சஸ் நிறைய காலேஜில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் எம்இ எம்டெக் அப்படின்னா ரொம்ப கம்மியான காலேஜில் தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் நிறைய காலேஜில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்தா ஒரு ஹை டிமாண்ட் கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நல்ல சேலரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம். பட் அதுவும் பார்த்தா உங்கள் ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் பேஸில் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தா ஒர்க்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான வேலைகள்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, செக்யூரிட்டி கம்யூனிகேஷனை ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும். அந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் யாராவது அன்ஆத்தரைஸ்டாக பார்த்தா ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நெட்வொர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா டேட்டாவை சாஃப்ட்வேரை இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கே நிறைய
டேட்டா வச்சுருப்பாங்க, முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்டாஃப் டீட்டெயில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டேட்டாலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா யாராவது எடுக்காமல் வந்து பார்த்துக்கணும். அதுக்கு சேஃப்டியாக கீ போட்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும். சப்போஸ் யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னா யார் எடுத்தது, என்ன மெத்தட் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, எந்த டூலை யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சப்போஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் எடுத்தது, எதுக்காக எடுத்தாங்க, அதை பற்றிலாம் இன்வெஸ்டிகேட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதுக்கு என்னென்ன அல்கரிதம் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ உங்களோட ஒர்க் ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஒரு சில சமயம் வந்து ஃபீல்டு ஒர்க் போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் எங்கேயாவது வந்து பார்த்தா டேட்டா வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஃபீல்டு ஒர்க் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒர்க், முக்கியமாக இந்த சாஃப்ட்வேர் ரிலவெண்ட்டாக, டூல்ஸ் ரிலவெண்ட்டாக, டெக்னிக்ஸ் ரிலவெண்ட்டாக இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நாலேஜ் எதை பற்றி கெயின் ஆகும் அப்படின்னு பார்த்தா மால்வேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பற்றி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பெனட்ரேஷன் பேட்டர்ன் பற்றி, அடுத்து வந்து பார்த்தா சைபர் ஃபாரன்சிக் பற்றி, இதை பற்றிலாம் ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப. அடுத்து வந்து பார்த்தா என்னென்ன மாதிரியான ஃபீல்ட்லாம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணால் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கவர்மெண்ட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃபென்ஸில், ஆர்மி ரெலவெண்ட்டான ஃபீல்டில், இந்த மாதிரி இடத்துல கூட வந்து நீங்கள் ஜாப் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மாதிரியான ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் முடிச்சவங்களோ இல்லை கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஃபீல்டு முடிச்சவங்களோ ஜாப்புக்கு எடுத்து அவங்க வந்து இந்த ஃபீல்டு ரெலவெண்ட்டாக வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு சில ஃபீல்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டேரெக்டாக கூட ஜாப் வந்து தர்றாங்க இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஆர்மி, டெஃபென்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்டில் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா. மற்றபடி ப்ரைவேட் ரிலவெண்ட்டாக என்ன மாதிரியான கம்பெனியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஐடி ஃபைம்ஸில் ட்ரை பண்ணலாம், டெக்னாலஜி ரிலவெண்ட்டான ஃபைம்ஸில் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியான கம்பெனியில் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஐடி செக்யூரிட்டி கம்பெனிஸில் வந்து ட்ரை பண்ணலாம், ஐடி கன்சல்டன்சியில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டெக் ரெலவெண்ட்டான கன்சல்டன்சியில். அடுத்து வந்து பார்த்தா டேட்டா செக்யூரிட்டி ரெலவெண்ட்டான கம்பெனிஸில் வந்து ட்ரை பண்ணலாம். பேங்கிங் டிபார்ட்மெண்ட், பேங்கிங்கில் கூட உங்களுக்கு அதிகப்படியான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேங்க்கில் வந்து பார்த்தா நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும், நிறைய இந்த ஃப்ராடெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ பேங்கிங்கில் கூட ஒரு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைவேட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம். பட் கவர்மெண்ட் அப்படின்னா எக்ஸாம் மூலியமாக தான் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கம்பெனிஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ரிலவெண்ட்டான கன்சல்டன்சியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்என்சி கம்பெனியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெலிகம்யூனிகேஷன் ரிலவெண்ட்டான கம்பெனியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தா இந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற எல்லா டைப் ஆஃப் கம்பெனிலையும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்ராட் ஜாப் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சேலரி வாங்க முடியும். நீங்கள் அப்ராட்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ராட்லாம் போனீங்கன்னா நல்ல சேலரி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது வாங்க முடியும் உங்களால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாக என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா டிஜிட்டல் ஹார்ட்வேர் மாடலிங் அந்த மாதிரியான டாபிக் இருக்குது. டேட்டா பேஸ் அண்ட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அந்த மாதிரியான டாபிக் இருக்குது. இன்ஃபர்மேஷன் தியரி அண்ட் கோடிங் டாபிக் இருக்குது உங்களுக்கு. கிரிப்டோகிராஃபி ரெலவெண்ட்டான டாபிக். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரியான டாபிக் வரும். கிரிப்டோகிராஃபி அந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்ளைடு அல்ஜிப்ரா அந்த மாதிரியான பேப்பர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மொபைல் அண்ட் வயர்லெஸ் நெட்வொர்க் இந்த மாதிரியான பேப்பர் வரும். செக்யூரிட்டி ரெலவெண்ட்டான பேப்பர் வரும். நெக்ஸ்ட் டேட்டா மைனிங் ரெலவெண்ட்டான பேப்பர் வரும். ஸோ இந்த மாதிரியான பேப்பர்லாம் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆகலாம், செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் ஆகலாம், செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம், கிரிப்டோகிராஃபர் ஆகலாம், நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் ஆகலாம். இந்த மாதிரியான பொசிஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு ரெலவெண்ட்டான காலேஜ் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்க அமிதா விஸ்வா வித்யாபீடம் கோயம்புத்தூர் இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு இது ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் இது ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வேல் டெக் காலேஜ் சென்னையில் இது ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான காலேஜ் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ஹையர் ஸ்டடீஸில் எம்டெக்கில் வந்து பார்த்தா சைபர் செக்யூரிட்டி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.